இந்த கோயிலில் அருணிநாதர் வந்து அவர் இறங்கி உலாத்தினே இருக்க அருணிநாதர் வந்து 2 பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு பாடணும்னா மை மறந்து நிற்கிறாரு முருகன். அவருடைய பாதம் அதில் பதிஞ்சு போகிறது. பதிஞ்ச உடனே அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே பயமாந்துறார். நானும் பிறக்க முடியாது இந்த இடத்துல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். இதை கரிகால சோழன் பார்த்துட்டு இந்த கோயிலை கட்டி கொடுக்குறாரு. அவரே முருகரை வச்சு, ஏன்னா அவர் வந்த ஸ்தலம் முதல்ல பாதத்தை வச்சு இந்த ஸ்தலங்கள் வந்தது. அதனால பாத விருட்சம்னு பேர் இருக்கு. 100 பாதம் மெயினான பாதம் அதை வச்சு தான் ஸ்தலம் உருவாச்சு. பாத விருட்சம் பேர் இருக்கு. நாணமலையில் வந்து அந்த முருகன் தெய்வாத்மா வளாத்தி நேரிச்சு அவர் பாட்டு பாடுறாரு. 2 புகழ் அது 2 மெய் மறந்து நிற்கிறார். அவருடைய பாதம் கீழே பதியுது. பதிஞ்ச உடனே எல்லாருக்கும் நாணம் கிடைக்கணும் அப்படின்னு முருகன் ஆசைப்படுங்க. அதனால தான் நாணமலைன்னு பேர். இங்கே நாணம் வரணும்னா யார் வருவா? சன்னியாசிகள் வருவா. சன்னியாசிகள் அப்போ சன்னியாசிகள் வந்து இந்த மலை சுற்றி அதிகாரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கா. அவளுடைய ஜீவசமாதிகள் இருக்கு. இன்னும் தவம் பண்ணினே இருக்கா. கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணுறா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கா. அதனால தலை விருட்சம் இந்த இடத்துல பாதம் விருட்சம்னு இதுக்கு பேர் இந்த இடத்துக்கு. அதை வச்சு தான் முருகன் வந்திருக்கார். அவர் வந்து பண்ண கோயில் ஸ்தலமாச்சு. அப்புறம் இந்த தட்சாமூர்த்தி பிரதிஷ்டை பண்ணிருக்கா. அது வந்து கல்லால மரம்னு சொல்லுவார். அது எல்லா ஊர்லேயும் கிடையாது. அது இந்த ஊரில் விசேஷமாக இருக்குது. அது கீழே தட்சாமூர்த்தி வச்சு அங்கே நிறைய சன்னியாசிகள் தபம் எடுத்துக்கிறார். அந்த தபஸ் பண்ணி அவள் ஒரு மூலையில் அந்த கீழே உட்காரா, புத்துல உட்காந்துக்காரா, எங்கே உட்காந்துக்கான்னு தெரியாது. அதனால அந்த இடத்துல தட்சாமூர்த்தி வச்சிருக்கா. அது மாதிரி இருக்கு. சிவன்கிட்ட வச்சிருக்கா பாருங்க. அங்கே ஒருத்தர் ஜீவசமாதி ஆகி தான் அது மேலே சிவனை வச்சிருக்கா. அது உதாரணம். கீழே மேலே இருக்கு. மேலே ஒரு கோயில் இருக்கு. பாதத்துக்கு அப்புறம் ஜீவசமாதி, அதுக்கப்புறம் இவருடைய ஸ்தலம். புரியுங்களா? முருகர் வந்தது. இது கட்டினதெல்லாம் கரிகால சோழன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தானது பக்தாளுக்கு தான் தெரியும். நானும் பொருட்கள இருந்தவாளுக்கும் தெரியாது. ஆனால் எல்லாரும் கல்வெட்டில் போடுது. ஒரு குறிப்பாக 2000 வருஷம், 2500 வருஷம், 1500 வருஷம்னு சொல்றா. ஆனால் உண்மையாக யாருக்கும் தெரியாது. ஆனால் ஸ்தலம் வந்தது முருகரை வச்சு கட்டினது, கோயில் கட்டினது அது. ஆனால் இந்த கல்லாம் எல்லாமே கரிகால கட்டின சோழனுடைய கல் தான். இந்த கல் விக்கிரகம்லாம் எதுவும் மாற்றவே இல்லை. அவர் கட்டி வச்சுட்டு போனது தான். புரியுங்களா? யந்திரம் முதற்கொண்டு எல்லாமே அவர்